ரூபாயின் மதிப்பு மீட்சியடையும் என்றும் அதுவரை பொறுமையுடன் இருக்க வேண்டும் எனவும் மத்திய நிதியமைச்சர் சிதம்பரம் கேட்டுக் கொண்டுள்ளார். டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு செவ்வாயன்று சரிவை கண்ட நிலையில் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் டெல்லியில் நிருபர்களை சந்தித்தார். வளரும் நாடுகளின் பொருளாதார நிலை நெருக்கடியில் உள்ளதைப் போல இந்தியாவும் நிதி நெருக்கடியை சந்தித்துள்ளதாகவும் அதன் தாக்கம் ரூபாயின் மதிப்பிலும் பங்குச் சந்தையிலும் எதிரொலிப்பதாகவும் சிதம்பரம் கூறினார். ரூபாயின் மதிப்பு குறைத்து மதிப்பிடப்பட்டுள்ளதால் அதன் இலக்கை கடந்து சென்றுள்ளதாகவும் ரூபாயின் மதிப்பை ஸ்திரப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதால் ரூபாய் அதன் சரியான மதிப்பை மீண்டும் அடையும் வரை நாம் பொறுமையுடன் இருக்க வேண்டியது அவசியம் என்றும் சிதம்பரம் கூறினார். Every emerging market is challenged today. So India is also challenged, and the impact is felt both on the equity market as well as the currency market. But I think we'll simply have to be patient, be firm, do whatever is required to be done, and the rupee will find its appropriate level. இந்தியாவில் முதலீடுகளை அதிகரிக்க செய்வதில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அதிக முக்கியத்துவம் அளித்து செயல்படுவதாகவும் கூறிய ப. சிதம்பரம் 1,25,000 கோடி ரூபாய் செலவில் உணவு பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்துவதால் நாட்டின் நிதிநிலை எந்த விதத்திலும் பாதிக்காது என்றும் கூறினார்.